2026 ஜூலை மாதத்துக்கான மாத பலன்களை தற்சமயம் பார்ப்போம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தில் துவக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை எதிலும் அவசரத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துவார். சிறிது மன உளைச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். சொத்து வீடு வாகனங்கள் மாறுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வந்ததுனால எதிலும் ஒரு அவசரம், திடீர் எதிர்பாராத பயணங்கள், திடீர் நிகழ்ச்சி, திடீரென்று ஏதேனும் அசுப செய்திகள் கேட்பதால் அவசரமாக உங்கள் வீட்டுக்கு போகிறது, அது மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார். பொதுவாக உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப சிறப்பாகவே 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அங்கே இருக்கக்கூடிய சனியும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம். தொழிலை அற்புதமாக நடத்தி தரப்போகிறாரு. உங்களுக்கு லாபாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. தொழிலில் அபரிதமான வருமானம், லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்புறம் என்ன, தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு குழந்தைகளாலும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டனால சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட செலவுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான செலவினங்கள் நீங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ சனி 11 இருக்கனால ரிஷபராசிக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு சொல்லணும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் அதே சமயத்தில் இந்த 15 நாளுக்கு அப்புறம், அதாவது 7ஆம் மாதம் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏதேனும் வாகன பழுதுகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம். வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வாகனத்தை மாற்றணுங்கிற அமைப்பு விருப்பம் உள்ளவங்க இந்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு வாகன மாற்றத்தை தாராளமாக செய்யலாம். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம், லாபம் கிடைக்கும். பதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. இதிலும் அவசரம் காட்டக்கூடாது. உங்களுடைய மேலிடத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளோட மோதல் போக்குகளை கடைபிடிக்க வேண்டாம். சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2, 3 இந்த ராசிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவை இருக்கும். ஏற்கனவே சொத்து பத்து வாங்குறவங்களுக்கும் இது நன்றாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலை சற்று பாதிப்பாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தாயாரின் உடல்நிலை சீராகி நற்பலன்களை அடைவீர்கள். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே சில சிக்கல்கள் வந்து சரியாகும். ஏற்கனவே உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாமச்சன உறவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அதன் மூலம் செலவுகளும் உண்டு. சிலருக்கு குழந்தைகளின் கல்வி செலவுக்காக அதிகப்படியான செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம்தான். மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில குழந்தைகளாலும் பூர்வீக சொத்துக்களாலும் வீண் விரயங்களும் செலவுகளும் ஏற்படும். அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அவசியம் ஏற்படும். எதிர்பாராத அவசரமாக எதையாவது பொருளை மறந்துட்டு அவசரமாக போகிறது வரதுமா, அப்படி ஒரு ஏதேனும் அவசர பயணங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது. மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது. தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லாபஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பண வரும் அற்புதமாக இருக்குது. பண வரம் வரும்போது வேற என்ன பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்கலாம். ஆனால் அதே சமயம் சிலருக்கு மருத்துவ செலவுகள், தாயாருக்கு மருத்துவ செலவுகள், வாகனத்தினால செலவுகள் இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. பட் இவ்வளவுலாம் சில மைனஸ்கள் இருந்தாலுமே கூட இந்த மாதத்தை, ஜூலை மாதத்தை பொறுத்துக்கு சனி பகவானுடைய அருளால் கருணையின் காரணமாக அவர் 11ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு தெய்வ பலம், தெய்வ அனுக்கிரகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வெற்றிகரமாக முன்னேறக்கூடிய அற்புதமான அருமையான மாதமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க. அந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் இருப்பது நல்லது. நன்றி.